ஏமாற்றிய நடிகர்கள், விவாகரத்து, யமனாக வந்த புற்றுநோய், ராஜவம்சத்து மனிஷா கொய்ராலாவுடைய கண்ணீர் கதை. நோபல் நாட்டு ராஜ குடும்பத்துல பிறந்து இந்திய சினிமால நடிக்க வந்தவங்க தான் நடிகை மனிஷா கொய்ராலா. அரசியல் செல்வாக்கு, அதிகார செல்வாக்கு இருக்கக்கூடிய குடும்பத்துல அவங்க தான் பிறந்திருக்காங்க. பல நடிகர்களால ஏமாற்றப்பட்டு, புற்றுநோயினால பாதிக்கப்பட்டு, அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது சூனியமா தான் இருந்திருக்கு. 1970ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி நேபாள் தலைநகர் காட்மண்ட்ல தந்தை பிரகாஷ் கொய்ராலா, தாய் சுஷ்மா கொய்ராலாவுக்கு மகளாக பிறந்திருக்காங்க. நேபாளத்தையே பல ஆண்டு ஆட்சி செய்யக்கூடிய அரச குடும்பம் தான் இவங்களுடைய ஃபேமிலி. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேபாள்ல ஸ்கூலிங் முடிச்சுட்டு டெல்லியில பாத்தீங்கன்னா பப்ளிக் ஸ்கூல் படிச்சிருக்காங்க. சினிமா மேல இவங்களுக்கு அதிகமா நாட்டம் இருந்தனால நியூயார்க்ல போயிட்டு ஃபில்ம் மேக்கிங் படிச்சிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம மாடலிங்ல ஈடுபட்டு தனக்குன்னு ஒரு அடையாளத்தையே உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, நேபாளத்துல பெர்ரி ஃபெட்டாலா அப்படின்ற படத்துல 1989ல நடிச்சிருக்காங்க. பாலிவுட் பக்கம் வந்த இவங்கள பத்தி சொல்லணும்னா, ஹிந்தி சவுட்டாகர் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காங்க. ஆனா அந்த படம் பெருசா வரவேற்பு பெறவே இல்ல. அதுக்கப்புறம் 1942ல லவ் ஸ்டோரி அப்படின்ற படத்துல நடிக்கிறாங்க. இந்த படம் மனிஷாவுக்கு பெயர் சொல்லும் திரைப்படமா அமைஞ்சிருக்கு. அடுத்தடுத்து படத்துல நடிக்கிற வாய்ப்பும் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்பதான் பாத்தீங்கன்னா, இயக்குனர் இருக்காரு இல்லையா, மணிரத்னமுடைய பாம்பே படத்துல மனிஷாவ கமிட் செஞ்சிருக்காரு. இஸ்லாமிய பெண் கதாபாத்திரத்துல மனிஷா கொய்ராலா ரொம்ப பொருத்தமா இருந்திருக்காங்க. பாம்பே படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றதுன்னே சொல்லலாம். சொல்லப்போனா மனிஷா பாத்தீங்கன்னா, இந்தியன், நாளவந்தான், முதல்வன், பாபா, மும்பை எக்ஸ்பிரஸ்னு நிறைய படங்கள் உங்களுடைய கட்டழகு, அசாத்திய திறமை அப்படின்றது ரசிகர்கள் மனதுல நீங்காத இடத்தை பிடிச்சிருக்கு. 4 ஃபிலிம்ஃபேர் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் விட ஐநா சபை இவங்கள UNFPA அப்படின்னு சொல்லக்கூடிய குட்வில் அம்பாசிடரா நியமிச்சிருந்தாங்க. 1999ஆம் ஆண்டுல இருந்து 2015 வரைக்குமே உலகின் புகழ்மிக்க ஐநா சபையுடைய அம்பாசிடரா இவங்க தான் இருந்திருக்காங்க. அப்புறமா என்ன நடந்துச்சுன்னா, பிரபலமா இருந்திருக்கக்கூடிய இவங்களுடைய வாழ்க்கையில நடிகர் நானா படேகர், அக்ஷய் குமார், பாலிவுட் இசையமைப்பாளர் சந்தீப் சௌடா, கமல்ஹாசன் பல நடிகர்களோட காதல் கிசுகிசு வந்துட்டே இருந்துச்சு. அவங்க எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. வதந்தி எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. நான் சிலரை நம்பி ஏமாந்தேன். அதுல இருந்து நான் நிறைய பாடம் கத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் எந்த நடிகரோட பெயரையும் குறிப்பிடாம பேட்டி அளிக்கிறது ஒரே ஒரு விஷயம். அவங்களையும் சரி, நான் எந்த விதத்திலையும் தேவையில்லாம எதுலையும் மாட்டிவிட விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க லைஃப்ல இருந்த ஒருத்தரை உருகி உருகி காதலிச்சிருக்காங்க. கல்யாணம் பண்ற சமயத்துல அவர் கெட்டவர்னு தெரிய பிரிஞ்சுட்டாங்க. 2010ஆம் ஆண்டு தன்னை விட 7 வயது குறைவான சாம்ராட் டஹால் அப்படின்றவரை திருமணம் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திருமண வாழ்க்கை 2 வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. 2012ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஓவேரியன் கேன்சர்னால அஃபெக்ட் ஆனனால அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது டிசாஸ்டராவே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அவங்க கணவரை விட்டு பிரிஞ்சுட்டு அமெரிக்கால போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கீமோனால அவங்களுக்கு முடியெல்லாம் கொட்டி போயிடுச்சு. உடல் எடை குறைஞ்சு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது, என்னதான் கணவர் விட்டுட்டு போனாலும் தன்னம்பிக்கை நீங்காம இருந்து அவங்க கேன்சர்ல இருந்து முன்னேறி வந்திருக்காங்க. இவங்களுடைய நோயோட போராடின நாட்கள் அப்படின்றது வலி நிறைந்ததா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்களுடைய சுயசரிதையில நிறைய கேன்சர்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து இவங்கள பத்தி என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.